தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இறைவன் இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர். அவர் என்றும் நம்மோடு இருக்கின்ற தெய்வம். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் வசனங்கள் 34 44 முடிய உள்ள வசனம். இயேசு தன்னை தேடி வந்த மக்களுக்கு உணவு அளிக்கின்றார். இங்கு 3 விஷயங்கள் நடக்கின்றன. முதலாவது, அவர்கள் ஆயிரமில்லா ஆடுகளை போல் இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பரிவும் இரக்கமும் காட்டுகின்றார். இரண்டாவது, அது பாலை நிலமாயிற்று, அங்கே உணவு கிடைப்பது கஷ்டம். அதனால் அவர்களுக்கு வேண்டிய உணவை அவரே ஏற்பாடு செய்கின்றார். மூன்றாவதான விஷயம், உணவு வீணாகாதமாறு அதை 12 கூடைகளில் சேர்த்து வைக்கின்றார்கள். என்ன அருமையான விஷயத்தை இயேசு நமக்கு என்று கற்பிக்கின்றார். ஆன்மீக சகோதரமே சகோதரிகளே, சிந்திப்போம். இயேசு தனக்கு பிடித்தவர்கள், தனக்கு தேவையில் இருப்பவர்கள், தனக்கு உதவியவர்களுக்கு மட்டும் அவர் உதவி செய்யவில்லை. தன்னை நாடி தேடி வந்த அனைவருக்கும், பாவிகள், பணக்காரர்கள், ஏழைகள், இல்லாதவர்கள், இருக்கப்பட்டவர்கள் என அனைவருக்கும் அவர் உதவி செய்கின்றார். பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் என்ற பாரபட்சம் பார்க்காமல் உதவி செய்கின்றார். அனைவர் மீதும் அவர் இரக்கம் காட்டுகின்றார், பரிவு காட்டுகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. இரண்டாவதான விஷயம், உணவின் முக்கியத்துவத்தை குறிக்கின்றார். பசி ஒரு பெரிய பிரச்சனை. இன்று பசியால் வாடுபவர்கள் பல பேர். அதனால் அவர்களுக்கு தாமே முன்வந்து உணவு அளிக்கின்றார். மூன்றாவது, உணவின் முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார். உணவு இன்றைய காலகட்டங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அது வீணாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. அதை அவர் திரும்பவும் 12 கூடைகளில் எடுத்து நிரப்புங்கள், அதாவது மீதம் உள்ளதை அதை சேர்த்து வையுங்கள் என்று கூறுகின்றார். ஆன்மீக சகோதரமே சகோதரிகளே, ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சிறிய கண்ணோட்டத்தோடு அதை மாற்றி அமைப்பதுதான் இயேசுடைய புத்திசாலித்தனம். இங்கு பரிவு, உணவு, அதனுடைய முக்கியம் நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இயேசு கிறிஸ்து நம் கண் முன்னே நிற்கின்றார். நாம் சிந்திப்போம், இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு தேவையானதை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவன், எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.